வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். ஃபார்முலேஷன் நிறுவனங்கள் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஃபார்முலேஷன் நிறுவனங்கள்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நாம சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கிற மருந்த அந்த மாத்திரை, கேப்சியூல் வடிவத்துல தயாரிச்சு விக்கிறவங்க. ஆமா, அதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு இன்னோவேட்டர், இன்னொன்னு ஜெனரிக். கரெக்ட். இனோவேட்டர்னா புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறவங்க. ஜெனரிக்னா அந்த பேட்டன் முடிஞ்ச பிறகு அதே மருந்து பண்றவங்க. இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த இனோவேட்டர் பக்கம்தான். ஏன்னா அங்கதான் அதிக முதலீடு, பெரிய ரிஸ்க், ஆனா ஜெயிச்சா பெரிய லாபம். இனோவேட்டர் நிறுவனங்கள்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இன்னோவேட்டர் நிறுவனங்கள் தான் இந்த மருந்து துறையோட உச்சத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். இவங்க தான் புது புது மருந்து மூலக்கூறுகளை, அதாவது காம்பவுண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்காக ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது R&Dக்கு பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. ஓஹோ. ஆனா ஒரு மருந்து மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா, அதாவது வெற்றி அடைஞ்சா லாபம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் விளையாட்டு மாதிரி. நீங்க ஹை ரிஸ்க்னு சொல்றீங்க. அப்போ ஒரு புது மருந்து சக்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் எவ்வளோ இருக்கு? நீங்க சொல்றது சரிதான். வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 5000 காம்பவுண்ட்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணா அதுல ஒண்ணு தான் எல்லா சோதனையும் தாண்டி கடைசியா மார்க்கெட்க்கு வர்ற தகுதியா பெறுது. ஐயையோ, 5000த்துல ஒண்ணா? அது மட்டும் இல்ல, அப்படி மார்க்கெட்டுக்கு வர்றதுல கூட 3ல 1 பங்கு மருந்து தான் அதோட R&D செலவை எடுக்குது. அப்போ மொத்தமா கணக்கு பார்த்தா ஒரு 15000 காம்பவுண்ட்ஸ்ல ஒன்னு தான் நிஜமான பொருளாதார வெற்றியா மாறுது. 15000த்துல ஒண்ணு? நம்பவே கஷ்டமா இருக்கு. இவ்ளோ கம்மியான வெற்றி வாய்ப்புக்கு R&Dக்கு எவ்ளோ செலவு பண்றாங்க? அவங்க வருமானத்துல இதுக்கு மட்டும் எவ்ளோ போகும்? அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு 15லிருந்து 20% R&Dக்கு போயிடும். அதுவும் சராசரியா, சில சமயம் அதிகமா கூட இருக்கலாம். ஒரு புது மருந்தை கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு அதை சோதிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள சும்மா ஒரு $500 மில்லியன் வரைக்கும் கூட செலவாகலாம். அப்பா, பெரிய தொகையாச்சே. சரி, அவங்களுக்கு பேட்டன் பாதுகாப்பு காலம் இருக்குல்ல, அது போதுமா இந்த செலவையெல்லாம் எடுக்க? இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த 20 வருஷ பேட்டன்ட் பாதுகாப்பு காலம் இருக்கே, ஆமா, அது மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. மருந்து மார்க்கெட்டுக்கு வந்த தேதியிலிருந்து இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, நிறைய மருந்துகள் R&D அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இதுலயே ஒரு 10-12 வருஷம் எடுத்துக்கும். சரி. அதனால உண்மையா அவங்களுக்கு மார்க்கெட்ல அந்த மருந்தை வித்து செலவை எடுத்து லாபம் பார்க்க கிடைக்கிறது என்னவோ ஒரு 10 வருஷம் தான். ஓ, அப்போ ரொம்ப குறைவான காலம்தான் இல்லையா? ஆமா, அந்த 10 வருஷம் ரொம்ப கிரிட்டிக்கல். சரி, அந்த முக்கியமான 10 வருஷம் முடிஞ்ச பிறகு பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆனா என்னாகும்? அதானே பேட்டன்ட் கிளிஃப்னு சொல்றது? அதேதான். பேட்டன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஜெனரிக் கம்பெனிகள் போட்டிக்கு வந்துருவாங்க. அவங்க அதே மருந்தை ரொம்ப கம்மியான விலையில விற்க ஆரம்பிப்பாங்க. எவ்ளோ கம்மியா? இன்னோவேட்டர் மருந்தின் விலை ஒரு 85லிருந்து 90% வரைக்கும் கூட குறையும். என்னது, 90%? ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரே வருஷத்துல ஜெனரிக் மருந்துகள் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 95% இடத்த அளவுல வால்யூம்ல பிடிச்சிடும். அப்போ இனோவேட்டர் நிறுவனத்துக்கு பெரிய அடி விழும். மிகப்பெரிய அடி. வருமானம் பயங்கரமா குறையும். அப்போ ஜெனரிக் கம்பெனிகள் இந்த பேட்டன்ட் முடியற வரைக்கும் சும்மா காத்திருப்பாங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுவாங்களா? எல்லாரும் காத்திருக்க மாட்டாங்க. அமெரிக்கால குறிப்பா Para IV ஃபைலிங்னு ஒரு வழி இருக்கு. Para IV, அது என்ன? இதன் மூலமா ஜெனரிக் கம்பெனிகள் பேட்டன்ட் முடியறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணலாம். ஒன்னு அந்த இனோவேட்டரோட பேட்டன்ட் செல்லாதுன்னு சொல்லுவாங்க, இல்லன்னா எங்க ஜெனரிக் மருந்து அந்த பேட்டன்ட்டை மீறலன்னு சொல்லி விற்க முயற்சி பண்ணுவாங்க. ஓ, அப்போ கேஸ் போடுவாங்களா? நிச்சயமா. இதனால இனோவேட்டர் கம்பெனிகளுக்கு ஏகப்பட்ட வழக்குகள் வரும். அவங்களோட சட்ட செலவுகளும் பயங்கரமா ஏறும். லிட்டிகேஷன் காஸ்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். புரியுது. திறனற்ற R&D ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னீங்க. ஆமா, R&D அவங்களோட லாப நஷ்ட கணக்க நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம். சரியா போகலனா நஷ்டம்தான். இந்த நிலைமையில அவங்க ஏன் ஆன்டிபாடிஸ் மாதிரி, அதாவது பயோலாஜிக்கல் ட்ரக்ஸ் மாதிரி இன்னும் சிக்கலான, இன்னும் செலவு பிடிக்கிற மருந்து ஆராய்ச்சிக்கு போறாங்க? அது இன்னும் கஷ்டம்னு சொல்றீங்களே. நல்ல கேள்வி. ஒன்னு, இந்த ஆன்டிபாடி மருந்துகள் சில கடுமையான நோய்களுக்கு ரொம்ப நல்ல தீர்வா இருக்கு. பாரம்பரிய கெமிக்கல் மருந்துகளை விட சில சமயம் சிறப்பா வேலை செய்யுது. இன்னொன்னு, இத காப்பி பண்றது ஜெனரிக் கம்பெனிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால போட்டி கம்மியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இத டெவலப் பண்றது இன்னும் கஷ்டம், செலவும் அதிகம், வெற்றி வாய்ப்பும் கம்மிதான்.
இவ்ளோ கஷ்டம், இவ்ளோ ரிஸ்க், தோல்வி பயம் எல்லாம் இருந்தும் எதுக்காக இந்த இன்னோவேட்டர் கம்பெனிகள் தொடர்ந்து இந்த ரிஸ்க் எடுக்கறாங்க? அது மட்டும் இல்ல, சின்ன கம்பெனிகளை வாங்குறதுக்கு, அதாவது M&Aக்கு பில்லியன் கணக்குல கொட்ட தயாரா இருக்காங்களே. ஏன்? அதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு பிளாக் பஸ்டர் மருந்து மேல இருக்கிற நம்பிக்கை தான். பிளாக் பஸ்டர். ஆமா, ஒரு மருந்து மட்டும் சரியா கிளிக் ஆகி வருஷத்துக்கு $1 பில்லியன் மேல விற்பனை ஆச்சுனா அது பிளாக் பஸ்டர் மருந்து. அந்த ஒரே ஒரு வெற்றி மருந்து மத்த எல்லா தோல்விகளோட செலவையும் ஈடுகட்டி கற்பனை பண்ண முடியாத லாபத்தை கொடுக்கும். இந்த பெரிய லாபத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதால தான் நல்ல டிம்னாங்குள்ள மருந்து மூலக்கூறுகளை வச்சிருக்கிற சின்ன கம்பெனிகளை எவ்ளோ விலை கொடுத்தாவது வாங்க துடிக்கிறாங்க. சரி, இவ்ளோ ரிஸ்க் இருக்கிறதால தான் இந்திய நிறுவனங்கள் பெரும்பாலும் இந்த இன்னோவேட்டிவ் ஃபீல்டுல அதிகமா இறங்காம ஜெனரிக்லயே இருக்காங்களா? பெரும்பாலும் அப்படிதான். இந்தியாவோட மருந்து மார்க்கெட்ல மதிப்புல பாத்தீங்கன்னா 97% ஜெனரிக் மருந்துகள் தான். ரிஸ்க் எடுக்க நம்ம கம்பெனிகள் தயங்குறாங்க. ஆனா அமெரிக்கால இதுக்கு நேர் எதிர். அங்க இன்னோவேட்டர் மருந்துகள் தான் மதிப்புல பை வேல்யூ சுமார் 90% ஆதிக்கம் செலுத்துது. அளவுல பை வால்யூம் அது வெறும் 20% தான் இருந்தாலும் கூட. ஓஹோ, அங்க மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்கிறதும் இன்சூரன்ஸ் சிஸ்டமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதனால அமெரிக்க நிறுவனங்கள் இன்னோவேட்டர் ரிசர்ச்ல தீவிரமா இருக்காங்க. ஜெனரிக் மருந்துகள் அளவுல 80% இருந்தாலும் மதிப்புல 10% தான். சரி. அமெரிக்கால பேட்டன்ட் முடிஞ்ச பிறகும் இன்னோவேட்டர் மருந்துகள் எப்படி ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குதுன்னு சொன்னீங்க. ஜெனரிக் வந்த பிறகும் கொஞ்சம் மார்க்கெட் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு முக்கிய காரணம் பிராண்ட் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. பிராண்ட் லாயல்டி மாதிரி. அதேதான். விலை குறைவான ஜெனரிக் இருந்தாலும் நிறைய டாக்டர்களும் சரி நோயாளிகளும் சரி பழகி போன நம்பிக்கை உள்ள அந்த ஒரிஜினல் இன்னோவேட்டர் பிராண்ட் மருந்தையே கேட்பாங்க. இது பேட்டன்ட் முடிஞ்ச பிறகும் இன்னோவேட்டர் கம்பெனிகளுக்கு மிச்சம் இருக்கிற அந்த சின்ன அளவு சந்தையில கூட கொஞ்சம் பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது விலை நிர்ணயத்துல ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. மொத்தத்துல பார்த்தா இந்த இன்னோவேட்டர் மருந்து வணிகம்ங்கிறது பேட்டன்ட் சட்டங்கள், பயங்கரமான போட்டி, மார்க்கெட் நிலவரம் இது எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. பெரிய ரிஸ்க், ஆனா அதே அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ள ஒரு ஆட்டம்னு நல்லா புரியுது. ஆமா. கடைசியா ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. இப்போ மருந்து கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டமாகவும் செலவு அதிகமாயிட்டும் போகுது இல்லையா? ஆமா. இந்த நிலைமையில எதிர்காலத்துல ஒரு மருந்தோட வெற்றிங்கிறத வெறும் பிளாக் பஸ்டர் விற்பனையை மட்டும் வச்சு பார்ப்பாங்களா? இல்ல வேற ஏதாவது அளவுகோல்கள், ஒருவேளை அது நோயாளிகளுக்கு எவ்வளவு உதவுது, இல்ல வேற ஏதாவது முக்கியத்துவம் பெறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?